வணக்கம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கர் மெத்தடில் தான் இந்த பிரியாணி செய்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3-4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதை போட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். அடுத்ததாக ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இது வதங்கிடுத்து. இதில் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இதை கலந்து விட்டுக்கலாம். அதே அளவுக்கு புதினா தழையும் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிடுச்சு. 3 தக்காளி மீடியம் சைஸு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு இது வதங்கணும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக 50 ml தயிர் அதையும் இதில் சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 400 கிராம் மட்டன் இருக்கும். இதை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துடுறேன். இதை கலந்து விட்டு இப்போது 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்குறேன். இதை அப்படியே வேக வைக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக குறைஞ்ச அளவில் செய்யும்போது சமயத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக இந்த தண்ணியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 4 விசில் வரட்டும். அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை திறந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஊற்றின தண்ணி கணக்கு பண்ணி மீதி தண்ணியை 1.5 அளவு, 1 பங்கு அரிசிக்கு 1.5 அளவுக்கு தண்ணி, மீதி தண்ணியை இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு, மீதி உப்பு முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கோம், அதை கணக்கு பண்ணி மீதி உப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இப்போ அரிசி இதில் சேர்த்துடுறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தினுடைய அரை மூடியை இதில் புழிகிறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதை இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம திறக்கலாம். நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போது மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுது. இந்த மட்டன் பிரியாணியை ஆனியன் ரைத்தாவோடையும் மட்டன் கிரேவியோடையும் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.